ஒரு வயதான மனிதர் இறந்துவிட்டார். அவர் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யும்போது, ஒருவர் வந்து, "இவர் என் நண்பர். என்னிடம் ரூ. 15,00,000 கடனாக பெற்றுள்ளார். என் பணத்தை எனக்கு திருப்பிக் கொடுத்தால் தான் நான் உடலை எடுக்க அனுமதிப்பேன்" என்றார். கூட்டத்தில் கசமுசா. விவாதம் தொடர்ந்து நடக்கிறது. 3 மகன்களும், "எங்களால் பணத்தை திரும்பித் தர முடியாது" என்கிறார்கள். மகன்களே கொடுக்க முடியாதபோது, உறவினர்களும் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். கூட்டத்தில் பதட்டம். ஒரே மகள் ஓடி வருகிறாள். தன் கையில், கழுத்தில் உள்ள நகைகளை எடுத்துக் கொடுத்து, "இதை வைத்துக் கொள்ளுங்கள். மீதியை நான் தருகிறேன்" என்கிறாள். அதற்கு அவர், "வேண்டாம் மகளே, நான் தான் உன் தந்தைக்கு 15,00,000 கொடுக்க வேண்டும். உன் தகப்பனார் என் மறைவுக்குப் பின் என்னை யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ அவர்களிடம் கொடுத்துவிடு என்று கூறினார்" என்றார். "நீ ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் உன் தகப்பன் கடனை நீ ஏற்றுக்கொண்டதால் நீயே அவரை உண்மையாக நேசிக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது. அதனால் இந்த பணம் உன்னையே சேர வேண்டும்" என்றார்.